திமுக கண்டிச்சது, அதிமுக கண்டிச்சது. ஆனா விஜய் இது வரைக்கும் அவரை கண்டிக்கவே இல்லை. தாவேகா எம்எல்ஏ பல்லவி, மேயர் பிரியா அவங்கள பத்தி ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்னவா இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல் முறையாக ஒரு ராஜ்யசபா எம்பி அங்க போய் உட்கார்ந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டிய வாய்ப்பு. ஆனா விஜய் என்ன பண்றாரு? காங்கிரஸ் கொடுக்குறாரு. அதை நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மீனா. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் வல்லரசு செங்குட்டுவன். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்ப அரசியல் சூழல்ல ரொம்பவே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா எம்எல்ஏ பல்லவி, மேயர் பிரியா அவங்கள பத்தி ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்னவா இருக்கும் சார்? இன்னைக்கு இந்த 2026 தேர்தல் என்றைக்கு தமிழக மக்கள் மன்றத்துல பேசப்பட்டதோ அன்றைய பொழுது இன்றைய வரைக்கும் அந்த கான்ட்ரோவர்ஷியலுக்கு எந்த பஞ்சமும் இல்லை தமிழ் மக்களுக்கு. இது ஒரு காலத்துல ஒரு 5 மாசம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்ப எல்லாருக்கும் ஹெட்டேக்கா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல முழுவதுமே அது எந்த கட்சியும் சார்பு இல்லாம எல்லா கட்சியினருக்கும் ஏதோ ஒரு ஹெட்டேக் வந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு காலையில மாநகராட்சியின் சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளிக்கூட திறப்பு இன்னைக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு ரீஓபன் பண்ணாங்க. இது ஆக்சுவலி ஒரு இஷ்யூ இல்லை, ஒரு கான்ட்ரவர்சியல் விஷயமே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போது, வக்ஃபு சட்டங்கள் கொடுத்து பிரச்சனைகள் கலப்ப போறாங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூஸ் இருக்கு, மேகதாது கட்டுறதுக்குண்டான இஷ்யூஸ் இருக்கு, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் ஆட்சி நிர்வாகத்துல முழுசா உட்காந்து ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்களா, புதுசா பதவியேற்ற அமைச்சர்கள், முதலமைச்சர், இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இதோட காலையில இருந்து எல்லா சேனல்லையும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி தான் அந்த மாநகராட்சி பள்ளிக்கூட கட்டிட திறப்பு விழா இந்த சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியா இருக்கு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு மாநகராட்சியோட நிகழ்ச்சி. அப்போ தமிழ்நாடு அமைச்சரவைக்கு, தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு நிகழ்ச்சினா முதல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், இறுதியில தேசிய கீதம் பாடணும், அது மாதிரி மரபுகள் நிறைய இருக்கு. அது மாதிரி சென்னை கார்பரேஷனுக்கும் தனி மரபு இருக்கு. சென்னை கார்பரேஷன் நிகழ்ச்சியோட சுப்ரீம் பவர், அதோட முதன்மையானவர் யார்? மேயரோ அவங்க தான். அந்த வகையில மேயர் பிரியா அந்த குத்து விளக்க ஏத்துறதோ ரிப்பன் கட் பண்றது அவங்க தான் முதன்மையானவர். ரெண்டாவது சென்னை கார்பரேஷன் புரோட்டோகால் என்ன சொல்லுதுன்னா, மேயருக்கு அடுத்தபடியாக அந்த கார்பரேஷன் சார்ந்த ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் 2வது இடம் அந்த நிகழ்ச்சியில. 3வது இடம் தான் மக்கள் பிரதிநிதிகளாக எம்எல்ஏக்களோ யார் இருந்தாலும் இதுதான் புரோட்டோகால் படி இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது காலையில நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு நல்ல மரபு தானே. தாவேகா முதலமைச்சரா இருக்காங்க, அவங்க தமிழ்நாடு அரசை ரன் பண்றாங்க. ஆனா கார்பரேஷன் திமுக கையில இருக்கு. ஆனா சென்னை கார்பரேஷன் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு ப்ராப்பரா தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. 8:45 நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மேயர் அதிகாரிகள் எல்லாருமே இனி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேன்றதால 8:30 வந்திருக்காங்க. ஆனா மேடம் தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவங்க தான் லேட்டா வந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு லேட்டா வந்திருக்காங்க. அதனால இவங்க 8:30 போனவங்க 8:30 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடல. எதுக்கு சொல்ல வரேன்னா, தாவேகா எம்எல்ஏவை இங்க புறம் தள்ளவில்லை, புறக்கணிக்கவில்லை. ஆனா நிகழ்ச்சிக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வரும்போது அவங்க நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அதனால அவங்க பின்னாடி நிக்கிறாங்க, மீன்ஸ் மேயர் பின்னாடி நிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் நம்ம பாக்குறது ஒரு ரிப்பன் இருக்கும், ஒருத்தர் தான் சீஃப் கெஸ்டா கட் பண்ணுவாங்க. மேயர் பிரியா அவங்க கிட்ட சிஸ்டர் இருக்கு கட் பண்றதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மேடம் பல்லவிக்கு திடீர்னு ஒரு சிஸ்டர் வந்திருக்கு கையில. இவங்க மேயர் பிரியா கட் பண்றதுக்கு முன்னாடியே அது எம்எல்ஏ கட் பண்றாங்க. சோ இங்கேயே அவங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்புதிர் மைண்ட் செட் வந்துச்சு. இது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரோக்ராம். செகண்ட் ஸ்டேஜ் தான் என்லைட்னிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, குத்துவிளக்கு ஏற்றுறது. குத்துவிளக்கு ஏற்றுறதுலயும் புரோட்டோகால் என்னன்னா, முதல்ல மேயர் ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷனோட ஐஏஎஸ் ரேங்க்ல உள்ள செக்ரட்டரிஸ், கமிஷனர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க ஏத்துவாங்க. 3வது மக்கள் பிரதிநிதியாக எம்எல்ஏ ஏத்தணும். அந்த வகையில முதல்ல பிரியா மேடம் ஏத்திட்டு, 2வது ஐஏஎஸ் ஆபீசர் ஏத்திட்டு, 3வது எம்எல்ஏ ஏத்தணும். ஆனா இவங்க பக்கத்துலயே இருக்கிறதால அவங்க செகண்டா அவங்க கை வந்துருச்சு, எம்எல்ஏட கை. ஆனா மேயர் புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஆபீசர் அந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மெழுகுவர்த்தி போய் சேருது. இதை உடனே ஈகோவா எடுத்துட்டு தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அந்த இடத்த விட்டு வாக் அவுட் பண்றாங்க.
அதுதான் பிரச்சனையா மாறிச்சு. ஆனா அது மறுபடியும் அங்கே இன்னொரு நிகழ்ச்சி நடந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, சரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வந்திருக்காங்க, சரி அவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்க மெழுகுவர்த்தி ஏத்துங்க, 2வது ஆளை கூட நீங்க ஏத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எம்எல்ஏ அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1008 பிரச்சனை மத்தியில இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்லை. பட் ஆனா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நாம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வந்து தாவேகா முதல் முறையாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய புதிய தலைமுறை வந்து எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கலாம், வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுதான் இயற்கையான விஷயங்கள் தான். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்களை தயார்படுத்திக்கணும். நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய அனுபவங்கள் எடுத்துக்கணும், நிறைய மரபுகள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், அதிகாரிகளோ தெரிஞ்சவங்களோ கூட வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாண்டாங்கன்னா இது எல்லா தரப்பினருக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து அதிகமான அளவுல வந்து கூட்டணி கட்சி வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து தக்க வைத்துக் கொள்வாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1959 60க்கு அப்புறமாவே வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து ஒரு தனி கட்சி ஆட்சி தான் நடக்கும். திமுகவோ அதிமுகவோ இருக்கும், அது மாதிரி காங்கிரஸ் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா 1959 பிறகு கிட்டத்தட்ட இந்த ஒரு 50 60 ஆண்டுகளாக தனிப்பெரும் கட்சிகள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இந்த 2026 தேர்தலே வந்து ஒரு பேச்சு எடுபட்டது. வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டாங்க. பிஜேபியும் கேட்டுச்சு. ஆனா அதை வந்து திமுகவும் மாநிலத்தில் இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளான திமுக அதிமுக அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இல்லைங்க, கூட்டணியில பங்குன்றதுலாம் வந்து நாட் பாசிபிள், அது வந்து ஆட்சி நிர்வாகத்தை வந்து கொண்டு செல்லும் போது நாங்கள் ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வரும்போது பெரிய பிரச்சனையா இருக்கும், அதனால வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை, பிளானே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னவோ தெரியல, வந்து திடீர்னு விஜய்னு ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, உள்ள வந்தாங்க. ஆனா விஜய்க்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ வந்து விஜய்க்குன்னு ஒரு பெரிய வேவ், ஒரு அலை வந்திருந்தால் ஒரு 200 சீட் ஜெயிச்சிருப்பார், இல்ல 150 சீட் ஜெயிச்சிருப்பார். அவர் வந்து 108 தான் ஜெயிச்சாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 116 சீட்டை மேல இவங்க ஜெயிக்கிறாங்க, 126 சீட் மேல இவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ வந்து பெரும்பான்மை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே இல்லை. ஆனா தனி மெஜாரிட்டியில அதிகபட்ச வந்து எம்எல்ஏக்களை வந்து விஜய் அவர்களுடைய தாவேகா பெற்றிருக்கு. பெற்று உடனே வந்து பெரிய கான்ட்ரவர்சிங்களா பார்த்துருப்பீங்க. உடனே ஆளுநரை போய் பார்த்தாங்க, அவங்க வந்து எல்லாரும் கையெழுத்து போட்ட லெட்டர் கொண்டு வான்னு சொன்னாங்க, 2-3 டைம் போட்டாங்க. உடனே விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு புரோட்டோகால் படி போட்டாங்க, கான்வாய்லாம் உடனே கேன்சல் பண்ணாங்க. இது நடுவில் வந்து அமமுகவோட எம்எல்ஏ காமராஜர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. திடீர்னு அது நான் கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து பேரம் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் சட்டமன்றத்தில் அந்த காமராஜ் எம்எல்ஏவே வந்து அவரோட கட்சியிலேருந்து விலகி தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஸோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML வந்துட்டு தாவேக்கால இருந்து போய் ஆதரவு கேட்கும்போது, நீங்க வந்து நாங்க இன்றும் என்றும் என்றைக்கும் வந்து திமுகவோட தான் இருப்போம், நீங்க போயிட்டு MK ஸ்டாலின் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு 2-3 டைம் சொன்னாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க அது மாதிரி விசிகாவும் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்து இத்தனை ஆண்டுகளாக பயணித்து 5 எம்எல்ஏக்கள் இந்த சட்டமன்றத்தில் பெற்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து இந்த கூட்டணிக்கு தலைவராக இருந்த MK ஸ்டாலின் அவர்களை சந்திக்காமலே நேரடியாவே விஜய் கூட போயிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு கூட்டணியை சைன் பண்ணிட்டாங்க. உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன், மேயர் எலெக்ஷன்ஸ், அடுத்து வர பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிளான் இருந்திருக்கு உள்ளுக்குள்ள. எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன்லயே திமுகவோட உடன்படாம வெளியேறணும், இல்ல ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் இவங்க எல்லாம் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாடு அரசியல்ன்றது எப்பவுமே வந்து ஒரு மாறுபட்ட அரசியல். அவங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆமா, அவங்க ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு தமிழ்நாடு அரசியல் களத்துல தேர்தல் களத்துல வந்து ஏதாவது ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. அது வந்து கூட்டணியை வந்து இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கான கூட்டணின்னு ஒண்ணு, அந்த எலெக்ஷன் நேரத்துல வருவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. ஆனா கொள்கை கூட்டணின்னு தான் இந்த கூட்டணி பேர் வச்சாங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுக கூட்டணிக்கு வந்து கொள்கை கூட்டணி, நாங்களாம் வந்து கொள்கைகளால இணைந்தவர்கள், எங்களுக்குள்ள வந்து காசோ பணமோ வந்து சீட்டுகளோ முக்கியம் இல்லை, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் தான் எல்லா எலெக்ஷனும் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா அவங்களே ஒரு அமைச்சரை வாங்கிட்டு இல்ல ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது தான் அது வந்து திமுக உடன்பிறப்புகளாலும் இல்ல விசிகாவோட தோழமைகளாலும் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் கிரவுண்ட் லெவல்ல யாருக்கும் இன்னும் செட் ஆகல. என்னடா நம்ம இத்தனை வருஷம் பழகணுங்க, திடீர்னு நமக்குள்ள என்னடா பேசுறது, என்னடா சண்டை போடுறது, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமே, கொள்கை ரீதியா இன்னுமே எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. விசிகாவோட சமூக நீதி கொள்கை,
கம்யூனிஸ்டோட மதச்சார்பற்ற போக்கு, இது எல்லாமே வந்து திமுகவோட கொள்கைகளோட ஒன்றி போறதால இத்தனை வருஷம் டிராவல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது மாதிரி முரண்பாடா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களோட கூட்டணியில ஆட்சியில பங்கு பெறக்கூடிய விசிகா வந்துட்டு அவர் ஒரு ஜோதிட நியமனம் பண்ணாரு. அதை எதிர்க்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு புதுசா வந்துட்டு புது இடத்துலதான் நீங்க விளக்கு தீபம் ஏத்தணும்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆனா அந்த அந்த இஷ்யூ வந்துட்டு இந்திய யூனியன் முஸ்லீம், அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. இன்னும் அவங்களுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு அவர் ஆட்சி பண்றதுக்கா? ஆட்சி பண்ணி அவங்க ஒரு நிலையா வர்றதுக்கு ஒரு இல்லம்மா, அது வரைக்கும் பிரச்சனைகள் வெயிட் பண்ண உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. திருப்பரங்குன்ற இஷ்யூ கடந்த 6 மாதமும் போயிட்டு இருக்கு. அது கோர்ட் இன்வால்வ் ஆயிட்டு நீங்க தீபத்தை புதுசா ஒரு இடத்துல ஏத்தணும்னு ஒரு 2 நீதிபதி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது திமுக அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் புதுசா ஒரு இடத்துல ஏத்தனா இஸ்லாமிய நண்பர்களுக்கு அந்த மக்களுக்கு அது வந்து ஒரு அநீதியா போயிடும். இதனால இத்தனை ஆண்டுகளாக எங்க தீபம் ஏற்றணுமோ அங்கேயே ஏற்றுவோம். அது வந்து எல்லா மதத்தினருக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவாக இருக்கட்டும் சொல்லி திமுக வந்து இஸ்லாமியர் பக்கம் நின்னாங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல இது வரைக்கும் விஜய் அவர்கள் வாய் திறந்து பிஃபோர் எலெக்ஷனும் பேசல, ஆஃப்டர் எலெக்ஷனும் பேசல. இப்ப அவர் கையில தான் பவர் இருக்கு. அவர் இது என்ன பேச போறார்? இது இஸ்லாமிய மக்களுக்கு இது வந்து ஒரு நீதியை பெற்று தருமா, இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துட்டு இதை வந்து ஏற்றுக்கொண்டு கூட்டணியிலே தொடர்வார்களா? இது மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு. அது மாதிரி வந்து இப்போ ஒரு எம்பி சீட் வந்து கிடைச்சிருக்கு காங்கிரஸுக்கு. ஆனா முதல் முறையா அவர் கட்சிக்கு ஒரு எம்பி சீட் ராஜ்யசபா கிடைக்குது. ஆனா அதை அவருக்கு போயிட்டு அந்த டெல்லியில அலங்கரிக்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல் முறையாக ஒரு ராஜ்யசபா எம்பி அங்க போய் உட்காந்து வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய வாய்ப்பு. ஆனா விஜய் என்ன பண்றாரு? காங்கிரஸ் கொடுக்குறாரு. அதை ஏன் காங்கிரஸ் கொடுக்குறாரு? அப்ப இதுல அரசியல் உள்நோக்கம் என்னவா இருக்குன்னு ஒரு நம்மள மாதிரி ஆளுங்க யோசிக்கிறோம். அப்ப வந்து இவர் ஏற்கனவே இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார். மோடியை வந்து பெருசா எதிர்த்துட்டு வரல, ஓகேங்களா? அது மாதிரி வந்து அமித்ஷாவை பார்க்கல. அப்போ வந்து அமித்ஷாவோட ஆதரவு இல்லாம மோடியோட ஆதரவு இல்லாம இங்க ஆட்சி நடத்துறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அப்போ மோடியை எதிர்க்க வேண்டாம், அவர் கூட கொஞ்சம் அப்படியே சாஃப்டாவே மூவ் பண்ணிடலாம். நம்ம டெல்லி போய் ராஜ்யசபா ஆயிட்டு நாளைக்கு வந்து மோடிக்கு ஆதரவா ஏன்னா ஓட்டு போடுற மாதிரி ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும், இல்ல எதிர்க்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்ப நம்மளே தேவையில்லாம ஏன் அந்த பிரச்சனையில மாட்டிக்கணும்? அதனால அதை வந்து காங்கிரஸுக்கு தட்டி விடுறாரு. அப்போ அவர் வந்து பிஜேபியோட ஃபைட் பண்ணக்கூடிய மனசுல இல்லை. ஆனா தாவேகா கூட்டணியில் சேர்ந்தவர்கள் அனைவருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, காங்கிரஸ், இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், நீங்க எந்த ஒரு இடத்திலும் மோடியோடவோ என்டிஏ கூட்டணியோடவோ ஆர்எஸ்எஸ் உடனோ எந்த விதமான உறவோ வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கு ஓகே சொன்னாதான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்க போயிருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுடைய போக்கு இப்ப வந்து ஏபிவிபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பு, அவங்க போயிட்டு ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அது மாதிரி வந்து இந்த பக்ரீத் பண்டிகை போன வாரம் முடிஞ்ச பக்ரீத் பண்டிகையில பொது இடங்கள்ல கூட அந்த குர்பானை வச்சுட்டு இறைச்சி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அது வந்து பொது இடங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை எதிர்த்தும் விஜய் இன்னும் பேசவே இல்லை. இப்ப தமிழ்தாய் வாழ்த்தை வந்துட்டு எந்த இடத்துல பாடணும்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு தனி சோழ பவர் இருக்கு. அது மோடி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? மோடி வந்து தமிழ்தாய் வாழ்த்து எங்க போடணும்னு சொல்ற இடத்துல அவர் இல்லை. அவர் வந்தே மாதிரின்னு ஒரு பாடலை நீங்க இங்க வெயின்னு சொல்ற இடத்துல தான் அவருக்கார தவிர தமிழ்தாய் வாழ்த்து எங்க வேணாலும் பாடலாம், என்னோட உரிமை, என்னோட தாய் மொழி அப்படின்றத வந்து வலிமையா சொல்லக்கூடிய பவர், அதிகாரமே இருக்கு விஜய் கையில. ஆனா அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர் மோடி கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறார். முதல் முறையா சந்திக்கிறாங்க பிரதமரை, அவங்கள்ட்ட எப்படி போட்டி? இதுல வந்து எப்படின்னா, இப்போ வந்து முதல் முறை, இரண்டாவது முறை, உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக இப்ப சொல்ல முடியாது. நீங்க முதலமைச்சர், இப்ப திடீர்னு சுனாமி வந்துச்சு, நான் இப்பதான் வந்திருக்கேன், போயிட்டு வா சுனாமி, அடுத்த வாரவான்னு சொல்ல முடியுமா? இப்ப போன 2021 வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா பீக்கு, எங்க அப்பா எல்லாம் கொரோனால இறந்துட்டாங்க. எங்க அப்பா அட்மிட் பண்ணும்போது ஆக்சிஜன் கிடையாது. அப்போ அதிமுக அரசாங்கம் முடியுது. அதிமுக அரசாங்கம் முடிந்து அவர் பொறுப்பேற்பதற்கு 3 நாள் இருக்கு. ஆனா அவர் ஆட்சி வின் பண்ண அடுத்த நிமிஷமே இண்டஸ்ட்ரீஸ் பேசினாங்க, பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு பேசினாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பேசினாங்க, பெட் வசதி உருவாக்குனாங்க, ஆக்சிஜன் சப்ளை. இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் ஆளுங்கட்சியில இருந்தவங்க இல்லையா, அப்படிங்குள்ள அவங்களுக்கு தெரியும். ஆனா தாவேகா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஆளுங்கட்சி, அங்குள்ள உங்களுக்கு டைம் கொடுக்கணும் தானே? இல்லம்மா, இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுகவோ அதிமுகவோ நானோ நீங்களா கூட முதல்வர் ஆகலாம், நாம ஆள போறது கிடையாது. இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க ஆளுது. கான்ஸ்டிடியூஷனல் தான் இங்க ஆளுது. சட்டம் தான் இங்க, மரபு தான் ஆளுது.
அது IAS IPS தான் அதை நிர்வாகம் பண்றாங்க. ஜெயிச்சு போற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ யாரா இருந்தாலும் அவங்க போயிட்டு இது நல்லது இது கெட்டது இது இப்ப செய் இது அப்புறம் செய் இது இப்ப சேர்த்து செய் இதை பிரிச்சு செய்ன்னு சொல்ற இடத்துலதான் முதலமைச்சரோட வேலை. ஆனா நிர்வாகம்ன்றது இன்னுமே வந்துட்டு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த ஆட்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு ஜாக்கி தான் வந்து முதல்வர்கள். இதெல்லாம் விஜய் வந்துட்டு வந்து இப்போ அதான் சொல்ல வந்தேன், திடீர்னு ஒரு சுனாமி வருது, ஒரு பூகம்பம் வருது, பெரும் மழை வருது, ஒரு எல்லினோன்னு ஒரு நிலை இருக்கு, அதிகமான வெப்பம், இல்ல ஒரு வருடத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெய்ய கூட வாய்ப்பு இருக்கான். அப்போ வந்து முதல்வர் போயிட்டு இல்ல நான் இப்பதான் வந்திருக்கேன் வெயிட் பண்ணுங்க, மழை இத்தனை TMC இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சா போதும் அது மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது அவரோட வந்து லைபிலிட்டி, அவரோட கெப்பாசிட்டி, அவரோட பொறுப்பு, அதெல்லாம் தாண்டி தானே இந்த சீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதான் வந்து இப்போ வந்து வந்து எனக்கு டைம் கொடுங்கன்னு சாதாரண விஷயத்துல சொல்லலாம். இது மாதிரி எமர்ஜென்சி விஷயங்கள்ல போய் சொல்ல முடியாது. இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் வந்து ஒரு இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஆர்டர் வருது கிறிஸ்டியன்ஸுக்கு அகைன்ஸ்டா இல்ல முஸ்லீம் அகைன்ஸ்டா. இப்ப நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து இப்ப பேசுறீங்க இல்லையா, அது வந்து திமுக ஆட்சியில இருந்து அந்த இஷ்யூ நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கு தீர்வு காணிருக்கலாமே. தீர்வு கண்டாங்க. அந்த இஷ்யூவை வந்துட்டு இந்து முன்னணி கையில் எடுக்கிறாங்க. அந்த திருப்பரங்குன்ற மலை நீங்க போனீங்கன்னா தெரியும், திருப்பரங்குன்ற மலையே வந்துட்டு இந்த பக்கம் முருகன் இருப்பான், இந்த பக்கம் வந்து நம்ம இஸ்லாமிய அந்த மாஸ்க் இருக்கும். அந்த பொது இடத்தை நம்ம எப்படி பார்ப்போம்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாதிரி பார்ப்போம், சந்தோஷமா இருக்கும். அந்த மலை ஏறி அந்த போயிட்டு 2 கடவுளையும் பார்த்துட்டு வருது, அந்த ஹாப்பி மூமெண்ட். இது 200 வருஷமா அப்படியே நடக்குது. அங்க வந்து இந்து முன்னணி ஒரு கேஸ் போடுறாங்க திடீர்னு போன வருஷம், இல்ல ஏற்கனவே எங்க தீபம் ஏத்துறமோ முருகனுக்கு அது சரியான இடம் கிடையாது, அந்த மாஸ்க் பக்கத்துலதான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இந்து முன்னணி போடுது, பிஜேபி மூலமா போடுறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து திமுக அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டுல எந்த மத கலவரம் வந்துடக்கூடாது, ஜாதி மத மோதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு ஸ்டபனர் ஆக்ட் எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க, எந்த இடத்துல இத்தனை வருஷம் ஏத்தனமோ 200 வருஷமா அதே இடத்துல ஏத்துவோம், இது 2 சமூகத்துக்கும் சுமூகமா இருக்கும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதான் ஆக்ஷன். இப்போ விஜய் என்ன எடுக்க போறாரு, அதே இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, ஏற்கனவே எங்க ஏத்தணுமோ அங்கே ஏத்துவோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், மறுபடியும் இதை நான் உங்களுக்காக ஃபைட் பண்றேன், 2 பேரும் சுமூகமா நடத்துறேன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்லுவாரு, கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பா சொல்லுவாரு. இல்லம்மா சொல்லணும். இப்ப இது சொன்னா என்ன ஆகும், இஸ்லாமியர்களுக்கு அவர் ஃபேவரா இருப்பாரு. அவர் சொல்லணும் என்ன ஆகும், இஸ்லாமிய அமைப்புக்கு அவர் அன்ஃபேவரா மாறுவார். ஸோ இந்த இடத்துல அவர் ஏற்கனவே வந்து பிஜேபியோட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல போறாரு, பிஜேபி ஏத்து நிக்கல. வந்து ஆளுநர் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் நீங்க எல்லாரோட ஒப்புதல் கடிதம் கொண்டு வாங்கன்னு கேட்கறதே வந்து மரபு இல்லை சார். 108 MLA ஜெயிச்சேன்னா ஆட்சி அமைக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னா சரிங்க, ஆட்சி அமைக்கணும், அவர் பதவியேற்கணும், பதவியேற்பு விழா நடத்தணும், அதுதான் ஆளுநரோட வேலை. ஆனா இந்த ஆளுநர் என்ன பண்ணாரு, இவர் பியூர் ஒரு RSS கார், இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அழ முடியாது, எல்லா MLA போய் மீட் பண்ணி அந்த கட்சியோட தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு வாங்கினா அழக வச்சாரு. அது இங்க இருக்க திமுக உட்பட எல்லா கட்சியும் வந்து வன்மையா கண்டிச்சாங்க. யார் ஆளுநரை திமுக கண்டிச்சது, அதிமுக கண்டிச்சது. ஆனா விஜய் இது வரைக்கும் அவர் கண்டிக்கவே இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு நீ நானும் பொய் சொல்லிட முடியாது. இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே, மாடு மேய்க்கிறவங்க, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட கையில போன் வச்சுட்டு சென்னையில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அரசியல் சூழ்நிலை ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் முதல் முறையா பொறுப்பேற்று இருந்தாலும் கூட அவர் வந்து இதே விஷயத்த மறுபடியும் சொல்லிட்டு, அவர் அரசியல் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்பதானே வந்திருக்கேன், என்ன விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ரைட்டு, நீங்க திருச்சி கிழக்குல போய் அவர் எல்லாரும் விமர்சனம் பண்ணி தானே வந்திருக்காரு. என்ன பேசிட்டு வந்திருக்காரு, வாயில் ஏதோ வருது, நான் என்ன கவர்ச்சியா அப்படின்றாரு. கவர்ச்சினா என்ன, கவர்ச்சினா பெண்கள் மட்டும்தான் கவர்ச்சியா? ஒரு முதல்வர் வாயிலிருந்து அந்த வார்த்தைலாம் வரக்கூடாது. கவர்ச்சின்றாரு, அப்புறம் பெண்களை அவர் வந்து குற்றம் சுமத்துறாரா, பெண்களை வந்து தாழ்த்துறாரா? கவர்ச்சினா என்ன, நீங்க அழகா பேசுறீங்க தமிழ், அது ஒரு கவர்ச்சி தான். இவன் அழகா டான்ஸ் ஆடுறான், அது ஒரு கவர்ச்சிங்கிறது ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க? அவர் அந்த இடத்துல அப்படிதான் வச்சு முடிக்கிறாரு. அந்த நான் கவர்ச்சியா, அவங்க வேற எதுக்காக தானே சொல்லிருப்பாங்க. அது வந்து ஒரு பேச்சுன்னா பேச்சு முழுமையா இருக்கணும். ஒரு முதல்வர் ஆனது பிறகு தன்னை எல்லாரும் ஒரு பக்கம் இல்ல, அது வந்து வர வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ஏதோ வந்து வித்தவுட் பேப்பர் படிக்கிறாரு பேசுறாருன்னா ஏதோ ஆர்வக்கோளர்ல பேசிட்டாரு, ஏதோ வார்த்தை தெரியாம இருந்துச்சு நம்ம ஒத்துக்கலாம். அவரோட பேப்பர் எல்லாமே ப்ரிப்பேர்டு, வெல் பிளான்டு ஸ்பீச், அவருக்கு எல்லாம் எழுதி கொடுத்து அதை இவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க.
அப்போ அதுலயே இப்படி இருக்குன்னா ஒரு முதல்வரா உங்க மேல இருக்கிற மரியாதை உங்களை உலகமே பார்த்துட்டு இருக்கு. உங்களை பல பல கோடி சின்ன பசங்க இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கணும். அவருக்கு டைம் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு டைம் கொடுக்குமான்னு தெரியல. காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்வர் அவர்கள் வந்து நல்ல ஒரு திட்டத்தை தான் செயல்படுத்துவாங்க, நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. இது வரைக்கும் நல்ல தெளிவான ஒரு கருத்து சொன்னீங்க. நன்றி சார். இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிம்மா.